ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1115. இங்கு பகவான் கௌரங்கர் தேவதை சரஸ்வதி பக்தரை ஜெயித்த கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் நிமாய் பிராமணர்களுக்கு என விதிக்கப்பட்டு இருக்கும் கடமைகளை கடைப்பிடிப்பதில் உதாரணமாக சந்தியா வந்தனத்தை முறையாக பின்பற்றுதல் மும்முரமுடையவர் ஆனார். மேலும் மத சம்பந்தம் இல்லாத மக்களின் சங்கத்தை தவிர்த்து விட்டார். சமஸ்கிருதம் கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு பள்ளியை திறந்தார். மாணவர்கள் உயர் நியமங்கள் உடன் இருக்க வேண்டுமென வற்புறுத்தினார். யாராவது ஒரு மாணவன் பள்ளிக்கு திலகம் இல்லாமல் வந்துவிட்டால் திலகம் அணிந்த பின்னரே வரவேண்டும் என கூறி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிடுவார். கல்வியில் மிகுந்த சுறுசுறுப்புடன் இருந்த நிமாய் தனது நேரத்தை ஒருபோதும் தேவையற்ற வீண் பேச்சுக்களில் வீணடிக்க மாட்டார். அவர் ஒருபோதும் பெண்களை காமத்துடன் காணவோ அல்லது அவர்களுடன் வீணாக பொழுதை கழிக்கவோ மாட்டார். நவதீபத்தில் இருந்து பண்டிதர்கள் பலருடன் வாதம் செய்வதில் நிமாய் ஆனந்தம் காண்பார். இதனால் மற்றவர்கள் இவரை சந்திப்பதற்கு கூட பயப்படும் நிலை இருந்தது. ஒரு கூற்றை எடுத்துரைத்து அதனை மறுத்து பேசும்படி பண்டிதர்களை நிமாய் வினவுவார். அவர்கள் செய்த பின்பு அவர்களுடைய தர்க்கத்தை மற்றொன்று கொண்டு முறியடித்து தனது புதிய நிலையை எதிர்கொள்ளுமாறு சவால் விடுவார். ஆனால் எவராலும் அவரை வெல்ல இயலாததால் தானே தனது வாதத்தை பொய்யென நிரூபிப்பார். விரைவில் நிமாய் பண்டிதர் என பலரால் அறியப்பட்ட நிமாய் தற்பெருமை கொண்ட ஒரு இளம் பண்டிதனை போன்ற அகந்தையுடன் நடக்கல் ஆனார். நவதீப்பை சார்ந்த சீவாச பண்டிதர் என்ற வைஷ்ணவர் ஒருமுறை கங்கைக்கு செல்லும் வழியில் நிமாயை சந்தித்து வேண்டுகோள் விடுவித்தார். எனதருமை நிமாய், உம்மை பற்றிய அனைத்துமே புகழக்கூடியவையாக இருக்கின்றன. நீங்கள் மரியாதைக்குரிய ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்தவராகவும் கல்வியிலும் ஆன்மீக கடமைகளிலும் மேம்பட்டவராக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு வைஷ்ணவராக மாறிய பின்பே தங்களின் கல்வி உயர்குலம் மற்றவை அனைத்தும் பக்குவம் அடையக்கூடும். பகவான் கிருஷ்ணரை வழிபடவில்லையென்றால் அனைத்து கல்வி அறிவும் உபயோகமற்றதென உமக்கு தெரியாதா? பாண்டித்துவத்தின் இலக்கு கிருஷ்ணரே. தங்கள் வாழ்வை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்காமல் வெறுமனே ஞானத்தை திரட்டி கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அகந்தை உடையவர் ஆவீர்கள். நிமாய் பதிலளித்தார். எனதருமை ஸ்ரீவாசரே, தங்களை போன்ற தூய பக்தரில் ஆசிகளும் சங்கமும் எனக்கு கிடைக்கப்பெற்று விட்டால் என்னால் உறுதியாக கிருஷ்ண பக்தியை வளர்த்து கொள்ள முடியும் என்றார் அவர். சந்நியாசிகளையும் கற்று அறிந்தோரையும் பிரசாதத்திற்காக தனது இல்லத்திற்கு அழைத்து மகிழ்விப்பார் நிமாய். உயர்ந்த வைஷ்ணவ துறவியான மாதவேந்திர பூரியின் சந்நியாச சிஷ்யரான ஈஸ்வர பூரியும் அத்தகைய விருந்தினரில் ஒருவராவார். ஈஸ்வர பூரி தான் எழுதிய ஸ்ரீ கிருஷ்ண லீலா அமிர்தம் என்னும் புத்தகத்தை நிமாயிடம் காண்பித்து கூறினார். நான் சமஸ்கிருதத்தில் உம்மை போன்ற ஒரு நிபுணன் கிடையாது, ஆனால் குறிப்பிடுத்தி எழுதி வைத்து இருக்கின்றேன். தயை கூர்ந்து இதனை சோதித்து பிழைகள் சரி செய்யவும். நிமாய் அதற்கு பதிலளித்தார். எனதருமை ஐயா, தாங்கள் ஒரு சிறந்த பக்தர் ஆதலால் தங்களது வியாக்கிய ஞானங்களில் எந்த ஒரு பிழையும் இருக்க முடியாது. அவ்வாறு மேல் எழுந்த வாரியாக சில தவறுகள் இருந்தாலும் கிருஷ்ணரால் ஊக்கப்படுத்தப்பட்ட காரணத்தினால் தங்களால் எழுதப்பட்டவை பக்குவம் ஆனவை ஆகும் என்றார் அவர். நிமாய் நகரை சுற்றி உலா வருவதை வழக்கமாக கொண்டு இருந்தார். அப்போது அவர் ஜாதி அல்லது பின்னணியை பற்றி கருத்தில் கொள்ளாமல் அனைத்து தரப்பட்ட மக்களுடன் பழகுவார். அவர் குஷ்டரோகிகள், பால்காரர்கள், வணிகர்கள், பூமாலை தயாரிப்பவர்கள் மற்றும் இதர தரப்பினரின் இல்லங்களுக்கு சென்று ஒவ்வொருவரையும் வசீகரித்து தனது இனிய நடத்தையினால் அனைவரின் அன்பிற்கு உரியவர் ஆகிவிட்டார். எங்கெல்லாம் அவர் சென்றாரோ அங்கெல்லாம் மக்கள் அவருக்கு வெகுமதிகளை அளிப்பார்கள். ஒரு முறை நிமாய் ஒரு ஜோதிடரை காண நேர்ந்தபோது தனது முற்பிறவி வாழ்வை பற்றிய விஷயங்களை கூறுமாறு கூறினார். ஜோதிடர் கணக்கிட்ட பின்பு தனது தியானத்தினால் இந்த அழகிய இளம் பிராமண சிறுவன் அனைத்து பிரபஞ்சங்களுக்கும் மூலமான பூரண சத்தியம் என்பதை கண்டுகொண்டார். திகைப்புற்ற ஜோதிடர் பயபக்தியுடன் நிமாயிடம் மொழிந்தார். நீர் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள், அனைவரையும் கட்டுப்படுத்தக்கூடிய எஜமானர்.
நிமாய் அதற்கு பதிலளித்தார், நீங்கள் ஒரு சிறந்த ஜோதிடர் கிடையாது. எனக்கு தெரிய வந்தது யாதெனில், எனது முந்தைய வாழ்வில் நான் ஒரு இடையர் குலச் சிறுவனாக இருந்தேன் என்றார் அவர். ஸ்ரீதரர் என்ற ஒரு உயர்ந்த பக்தர் நவதீபத்தில் வசித்து வந்தார். வாழைப்பழங்கள், வாழைத்தண்டுகள் மற்றும் தொன்னைகள் விற்பனை செய்வதன் மூலம் அவர் தன்னை நிர்மாணித்து கொண்டு இருந்தார். வங்காளத்தில் வாழை மரங்கள் தாராளமாக வளர்ந்த காரணத்தினால் வாழைப் பொருட்களை விற்பனை செய்வது என்பது மிகுந்த லாபம் தரக்கூடியதாக கிடையாது. அவ்வாறு இருப்பினும் தனது அற்ப வருமானத்தில் பாதியை தாய் கங்கை வழிபட உபயோகப்படுத்தினார். ஒவ்வொரு இரவும் அவர் ஹரி நாராயணா என்ற சப்தத்துடன் கதர்வார். தங்களது உறக்கம் களைவதனால் அவரது அண்டை வீட்டில் உள்ளோர் தனது வயிறு காலியாக இருப்பதால் உறங்க இயலாத ஸ்ரீதரர் துக்கத்தில் இவ்வாறு அழைக்கின்றார் என முணுமுணுத்தார்கள். ஸ்ரீதரரை மிகவும் நேசித்த போதிலும் நிமாய் அவரை மீண்டும் மீண்டும் சீண்டிக் கொண்டு இருப்பார். அவர் இடமிருந்து காய்கறிகளை பிடுங்கிக் கொள்ளும் நிமாய் அவற்றின் மதிப்பை விட குறைவான பணத்தை அளிப்பார். நிமாய் ஒரு முறை ஸ்ரீதரரை வினவினார், நீ ஏன் லட்சுமி நாராயணரை வழிபடுகின்றாய்? அவ்வாறான முகஸ்துதியின் பலன் என்ன? அவர்கள் உனக்கு எதையும் கொடுப்பது கிடையாது. நீ மிகுந்த ஏழையாக இருக்கின்றாய். முழுவதும் பழுதான பழைய வீட்டில் வசிக்கின்றாய். நீ ஏன் தேவர்களை பிரார்த்திக்க கூடாது? அவர்கள் உமக்கு உதவ முடியும் என்றார் அவர். ஸ்ரீதரர் பதிலளித்தார், எனது அருமை நிமாய் பண்டிதரே, காலம் எவரையும் மதிப்பது கிடையாது. ஒருவன் பணக்காரனா அல்லது ஏழையா, மிருகமா அல்லது பறவையோ, காலம் அவனை அவனது முந்தைய செயல்களின் பலன்களை அனுபவிப்பதில் சுறுசுறுப்பாக வைக்கின்றது. மனிதர்களும் மிருகங்களும் உண்ணுதல், பருகுதல், உறங்குதல் மற்றும் இதர புலன் சார்ந்த இன்பங்களினால் வாழ்வை அனுபவிக்கின்றார்கள். ஆனால் மனிதர்கள் மட்டுமே பகவான் ஸ்ரீஹரியை வழிபட இயலும். எனவே பகவான் கிருஷ்ணரை வழிபடாத மனிதர்கள் விலங்குகளை காட்டிலும் உயர்ந்தவர்கள் கிடையாது. எனவே நான் எனது வீட்டை பற்றியோ அல்லது பௌதிய சூழ்நிலையை பற்றியோ கவலைப்படுவது கிடையாது. எந்த ஒரு பௌதிய விருப்பமும் இல்லாமல் நான் கிருஷ்ணரை வழிபடுகின்றேன். நிமாய் கேலியாக எதிர்வாதம் செய்தார், நீங்கள் ஒரு ஏமாற்றுக்காரன். நிறைய பொக்கிஷங்களை ஒளித்து வைத்து கொண்டு ஆதரவு அற்றவனைப் போல் நடிக்கின்றீர்கள். தங்களது செல்வத்தில் எனக்கு பங்களிக்கவில்லை என்றால் உம்மை மற்றவர்களுக்கு காட்டிக் கொடுத்து விடுவேன் என்றார் அவர். ஸ்ரீதரர் பதிலளித்தார், நான் ஒரு ஏழை. என்னால் உனக்கு எதனை கொடுக்க இயலும்? நீ ஒரு மதிக்கத்தக்க பிராமணன். நீ ஏன் இவ்வாறு நடந்து கொள்கின்றாய்? நிமாய் தனது தேவைகளில் பிடிவாதமாக இருப்பார். இறுதியில் ஸ்ரீதரர் விட்டு கொடுத்து கூறுவார், உனக்கு என்ன காய்கறி வேண்டுமோ எடுத்துக்கொள். நிமாய் தினந்தோறும் அவர் இடமிருந்து இலவசமாக எடுத்துக்கொள்வதை வழக்கப்படுத்தி கொண்டார் அவர். நிமாய் ஸ்ரீதர் இடம் கேட்டார், நான் யாரென்று நீ நினைக்கின்றாய்? நீ ஒரு இளம் பிராமண சிறுவன், கிருஷ்ணரின் அங்க உறுப்பு. இல்லை இல்லை, தாங்கள் உரைப்பது தவறு. தாங்கள் வழிபடும் கங்கையை பாதுகாப்பவன் நானே என்றார். இந்த வார்த்தையில் இருக்கும் உண்மையை கிரகித்து கொள்ள இயலாத ஸ்ரீதரர் தனது செவிகளை கரங்களால் மூடியபடி விஷ்ணு விஷ்ணு என கூச்சல் இட்டார். நீ என்ன பேசுகின்றாய்? எவ்வாறு நீ உன்னை கடவுளாக உரிமை கொண்டாட முடியும்? பொதுவாக மக்கள் வயதாகும் போது மிகுந்த விவேகம் உடையவர்கள் ஆவார்கள். ஆனால் உன் விஷயத்தில் அதன் எதிர்கூற்றே உண்மையாக உள்ளது என்றார். தனது ஹிருதயத்தின் பகவானே தன்னிடம் கேலி செய்ய வந்திருக்கிறார் என்பதை ஸ்ரீதரால் அங்கீகரிக்க முடிய கிடையாது ஆகும். நிமாய் லட்சுமி பிரியாவை குழந்தை பருவத்தில் கங்கை கரையில் சந்தித்த அதே பெண் திருமணம் செய்து கொண்டார். ஒரு சீரிய மனைவியாக திகழ்ந்த லட்சுமி பிரியா தனது குடும்ப பொறுப்புகளை விசுவாசத்துடன் செயலாற்றினாள். தாய் சச்சியிடம் எப்போதும் மரியாதையுடன் நடந்து கொண்டாள். தன்னை கணவனுக்கு அர்ப்பணித்த லட்சுமி பிரியா தனது எஜமானருக்காக உணவு தளிகை செய்து அவரது விருந்தினர்களுக்கு மகிழ்ச்சியான இருதயத்துடன் பரிமாறுவாள். நிமாய் தினமும் பல விருந்தினர்களை உபசரித்தார். ஏழைகளுக்கு உணவும் உடையும் தாராள மனதுடன் கொடுத்தார். இத்தகைய வாழ்க்கை நிலையை நம்மால் எவ்வாறு தக்க வைக்க இயலும் என்று சச்சி தேவி கவலை கொண்டாள். நம்மிடம் நிலமோ அல்லது நிரந்தர வருமானமோ கிடையாது. நிமாய் அவளுக்கு உறுதி கூறுவார், அன்னையே தயவு செய்து துக்கப்பட வேண்டாம். முழு பிரபஞ்சத்தையும் காப்பவர் பகவான் கிருஷ்ணர். நாம் அவரை சார்ந்து இருப்போமாயின் அவர் நமக்கு தேவையானவை அனைத்தையும் கண்டிப்பாக பார்த்து கொள்வார்.
அவ்வாறே வேண்டப்பெறாத வெகுமதிகள் பல பல நிமாயின் வீட்டிற்கு வந்து கொண்டே இருந்தன. ஆசிரியின் தொழிலின் மூலம் தனது குடும்பத்திற்கு சற்று வருமானம் ஈட்டுவது என்னும் வெளிக்காரணத்துடன் நிமாய் கிழக்கு வங்காளத்திற்கு செல்ல முடிவு செய்துவிட்டார். அந்த இடங்களில் புனித திருநாம சங்கீர்த்தனத்தை பரப்புவதுதான் அவருடைய உண்மையான குறிக்கோளாகும். கிழக்கு வங்காளத்தில் அவர் வசித்த குறுகிய காலகட்டத்தில் பல மக்கள் நவதீப்பை சார்ந்த இந்த புகழ்மிக்க பண்டிதரை காண வருவார்கள். ஜொலிக்கின்ற அவரது பொன்னிற மேனியை காண்பதாலும் அவரது அருமையான சாஸ்திர வியாக்கியா ஞானங்களை கேட்பதனாலும் அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள். பகவானை கண்ட எவராலும் அவர் இடமிருந்து தங்கள் கண்களை விளக்க முடிய கிடையாது ஆகும். பெண்கள் அனைவரும் கூறுவார்கள், இத்தகு மகனை ஈண்டெடுக்கும் பேறு பெற்று இருந்த பெண்ணிற்கு நான் எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன். இவரை கணவனாக பெரும் அளவிற்கு அதிர்ஷ்டம் கொண்ட புகழத்தக்க பெண்ணானவள் கண்டிப்பாக பெண்ணாக பிறந்ததன் மூலம் சிறப்பான வெற்றியை எட்டிவிட்டாள். எண்ணிலடங்காத மக்கள் தங்கம், வெள்ளி, குடங்கள், அமருவதற்கான பாய்கள், கம்பளிகள் மற்றும் பலதரப்பட்ட துணி வகைகள் போன்ற ஏராளமான வெகுமதிகளை நிமாய்க்கு அளித்தார்கள். ஒவ்வொருவரும் தங்களது உடைமைகளில் சிறந்தவற்றை மகிழ்ச்சியுடன் பகவானுக்கு அளித்தார்கள். தவண மிஸ்ரா என்ற ஒரு பிராமணர் கிழக்கு வங்காளத்தில் வசித்து வந்தார். வாழ்வின் அர்த்தத்தையும் அதை எவ்வாறு அடைவது என்பதையும் அறியும் ஆவலுடன் தவண மிஸ்ரா பல புத்தகங்களை படிப்பது வழக்கம். ஆனால் அவர் அதிகம் படிக்க அதிக குழப்பம் உடையவர் ஆகிவிட்டார். ஒரு இரவில் கனவில் தோன்றிய தெய்வீக நபர், மிஸ்ரா, நீ ஏன் புத்தகங்கள் பலவற்றை படித்து கொண்டு இருக்கின்றாய்? நிமாய் பண்டிதர் அருகில் இருக்கின்றார். அவரால் உனது அனைத்து கேள்விகளுக்கும் விடையளித்து உனது அனைத்து பிரச்சனையும் தீர்க்க இயலும். அவரை சென்று சந்திப்பாயாக என அவருக்கு வழிகாட்டினார். மறுநாள் காலை தவண மிஸ்ரா நிமாயை அணுகி தனது நிலையை எடுத்து உரைத்தார். அவர் வாழ்வின் அர்த்தத்தை ஒரு புத்தக புழுவாக மாறுவதனால் கண்டு அறிய இயலாதென நிமாய் விளக்கினார். இந்த கலியுகத்தில் ஒரு எளிமையான முறையில் பகவான் கிருஷ்ணரின் புனித திருநாமத்தை உச்சாடனம் செய்ய வேண்டும். பிருகத் நாரதிய புராணத்தில் கூறப்பட்டு இருப்பது போல் இந்த கலியுகத்தில் விடுதலை பெறுவதற்காக ஒரே வழி பகவான் ஸ்ரீ ஹரியுடைய புனித திருநாமத்தை உச்சரிப்பது, புனித திருநாமத்தை உச்சரிப்பது, புனித திருநாமத்தை உச்சரிப்பது. இதை தவிர வேறு கதி கிடையாது, வேறு கதி கிடையாது, வேறு கதி கிடையாது. ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரிக்கும்படி தவண மிஸ்ராவை நிமாய் அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து உச்சரிப்பதன் மூலம் எல்லா வெற்றிகளையும் தவணா மிஸ்ராவினால் பெற இயலும் என உறுதி கூறினார். இந்த உலக வாழ்வை தொடர்ந்து நிமாயை பின்பற்றுவதற்கான தனது விருப்பத்தை தவணா மிஸ்ரா வெளிப்படுத்தினார். ஆனால் அவரை வாரணாசியில் குடியேறுமாறு உத்தரவிட்ட நிமாய் பிற்காலத்தில் அங்கு அவரை சந்திப்பதாக கூறினார். நிமாய் கிழக்கு வங்காளத்தில் இருந்தபோது அவரது பிரிவினால் லட்சுமி பிரியாவிற்கு ஏற்பட்ட ஆழ்ந்த உணர்வுகள் ஒரு பாம்பின் ரூபத்தை எடுத்து அவளை கடித்ததன் மூலம் அவளது வாழ்வை எடுத்துக்கொண்டு விட்டது. குவித்து வைத்து இருந்த பெரும் செல்வத்துடன் நவதீபத்திற்கு நிமாய் திரும்பிய போது தாயை சமாதானப்படுத்தி அவளின் வேண்டுகோளுக்கு இணங்கி மறு திருமணம் செய்து கொண்டார். நிமாயின் திருமண விழா வங்காளம் அதுவரை கண்டு இராத சிறப்பானவையில் ஒன்றாக திகழ்ந்தது. அவரது புது மனைவியின் பெயர் விஷ்ணு பிரியா ஆகும். சில காலம் கழித்து காஷ்மீரைச் சேர்ந்த கேசவ காஷ்மீரி என்ற ஒரு அசாதாரணமான பண்டிதர் நவதீபத்தை காண வந்தார். அவர் ஒரு திக்விஜய பண்டிதர் ஆவார். அதாவது மற்றவர்கள் அனைவரின் வாதத்தில் வெற்றி கொண்டவர். கேசவ காஷ்மீரி பல்வேறு இடங்களுக்கு சென்று தன் முன் நிற்க தைரியம் கொண்ட அனைவர் இடமும் சவால் விட்டு தோற்கடிப்பார். அவரது வருகையை கேள்விப்பட்ட நவதீபத்தின் பண்டிதர்கள் அனைவரும் இளம் நிமாயை மட்டும் அந்த ஊரின் எஞ்சியிருந்த பண்டிதனாக விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டார்கள். மாலை பொழுதொன்றில் தனது மாணவர்கள் உடன் கங்கை கரையில் சுற்றி கொண்டு இருந்தபோது நிமாய் கேசவ காஷ்மீரி கண்டுவிட்டார். மரியாதை செலுத்திய நிமாய் தாய் கங்கையை புகழ்ந்து சில பதங்களை ஏற்றி பாண்டித்துவத்தை மேய்க்கும்படி கூறினார். அரை மணி நேரத்திற்குள் கேசவ காஷ்மீரி 100 பதங்களை தொகுத்து விட்டார். அவரது திறனை மேலும் மெய்ப்பிக்கும் பொருட்டு ஏதேனும் ஒரு பதத்தை தேர்ந்தெடுத்து அதன் நிறை குறைகளை ஆராயும்படி நிமாய் வேண்டிக் கொண்டார்.
கேசவ காஷ்மீரி அனைத்து பதங்களுமே குற்றம் அற்றவை என வலியுறுத்தினார் அவர். அந்த பதங்களில் இருந்து ஒரு செய்யுளை நிமாய் மேற்கோள் இட்டு உரைத்தபோது பண்டிதர் திகைப்பு உற்றவர் ஆகிவிட்டார். அவர் கேட்டார், உன்னால் எவ்வாறு இதனை ஞாபகம் கொள்ள முடிந்தது? வீசும் காற்றினை போன்றளவா நான் அந்த பதங்களை உரைத்தேன். அவற்றில் ஒன்றாயினும் கூட எவ்வாறு உம்மால் ஞாபகம் கொள்ள முடிந்தது? நிமாய் பதிலளித்தார், கல்வியின் தேவதையான தாய் சரஸ்வதியினால் தங்களைப் போன்றே நானும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கின்றேன். நான் ஒரு சிறுதிதாரன், தான் கேட்பவை அனைத்தையும் சரியாக பூரணமாக நினைவில் கொள்பவன் என்றார் அவர். சம்ஸ்கிருத வியாசத்தின் சிறப்பு அம்சங்களை சுட்டிக்காட்டியபடி அந்த பதத்தை கேசவ காஷ்மீரி ஆராயல் ஆனார். பிழைக்கான சுவடு கூட இல்லை என கூறி பூர்த்தி செய்தார். தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நானும் இந்த செய்யுளை பற்றி சற்று கூற இயலும் என நிமாய் உரைத்தார். தன்னை போன்ற ஒரு பிரபல பண்டிதரின் பாடலை பற்றி கருத்து கூற இந்த இளம் சிறுவனுக்கு உரிமை கிடையாது என்று எண்ணிய திக் விஜய் பண்டிதர் நிமாயை பேச அனுமதிக்க தயங்கினார். எனினும் கேசவ காஷ்மீரியினால் கண்டுபிடிக்கப்படாத சில சிறப்பு அம்சங்களை முதலில் சுட்டுக்காட்டிய நிமாய் பின்பு அவரது பிரசங்கத்தில் இருந்த சில முக்கிய தவறுகளை வெளிப்படுத்தினார். உண்மையில் இதில் கணக்கில் அடங்காத பிழைகள் இருக்கின்றன. நான் முக்கியமான சிலவற்றை மட்டுமே சுட்டி காண்பித்து இருக்கிறேன் என உறுதியிட்டு கூறினார் அவர். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான சரஸ்வதி தேவி பக்தர் ஆனவள் இந்த பண்டிதர் ஆகும். இப்பொழுது பேச இயலாத பண்டிதர் தனது இருப்பிடத்திற்கு திரும்பி சரஸ்வதி தேவியை வழிபட்டு பிரார்த்தனை செய்தார். இது நாள் வரை மற்றெல்லா புத்திமான்களையும் வெல்வதற்கு தாங்கள் என்னை ஆசீர்வதித்தீர்கள். ஆனால் இன்று இரவு ஒரு இளம் சிறுவனின் வாயினால் என்னை நீங்கள் அவமதித்து விட்டீர்கள். தங்களுக்கு எதிராக நான் என்ன அபராதம் இழைத்தேன் என்றார். அன்றைய இரவில் கேசவ காஷ்மீரின் கனவில் தோன்றிய சரஸ்வதி பிரகடனம் செய்தால் அவள், கேசவனே, உன்னை தோற்கடித்த அந்த நபர் எனது வழிபாட்டிற்கு உரிய பரமபுருஷ பகவான் கிருஷ்ணராவார். அவரிடம் நீ சரண் அடைவாயாக. மறுநாள் காலை கேசவ காஷ்மீரி தாழ்மையுடன் நிமாயை அணுகினார். உலகையே வெல்லக்கூடிய பண்டிதனின் தாழ்மை நற்பாங்குடன் நிமாய் ஏற்றுக்கொண்டார். தற்போது நிமாயின் நல்ல பெயர் நவதீபத்தில் எதிர்க்க முடியாதது ஆயிற்று. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.